innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் மார்க்கம் மேலோங்க உழைப்போம் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய இலக்காகவும் நோக்கமாகவும் அவன் உழைப்பதற்கான அடித்தளமாகவும் எது இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களோடு நம் சமுதாயத்தில் அமைப்பு ரீதியாகவும் அல்லது அமைப்பை சாரமாட்டேன் என்ற நிலையில் உள்ளவர்களும் தன் இலக்கை நோக்கத்தை எங்கெல்லாம் தவற விடுகிறார்கள் என்பதை ஒரு சில காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்று பெயரிட்டு நமக்கு முஸ்லிம் என்று பெயரிட்டு நீங்கள் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை மார்க்கத்தை நோக்கி மனித குலத்தை அல்லாஹ் ஒன்று திரட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கிற மனிதர்கள் வெவ்வேறுபட்ட நிலைகளை கொண்டவர்கள். நிற ரீதியாக, மொழி ரீதியாக, தேச ரீதியாக, ஆண் பெண் என்கிற இன ரீதியாக எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். அவர்களுக்கு வித்தியாசமான மார்க்கங்களை அல்லாஹ் தராமல் ஒரு மார்க்கம் ஒரு கொடை என்கிற தலைமையின் கீழ் அல்லாஹ் அந்த மக்களை ஒன்று திரள வைக்கிறான். இந்த அத்தனை மக்களுக்குமான ஏக இறைவன் ஒருவன்தான். இந்த அத்தனை மக்களுக்குமான வாழ்க்கை வழிகாட்டி இஸ்லாம் என்பது ஒன்றுதான் என்று இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். ஆனால் இங்கு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் தங்கள் இலக்கை பல நேரங்களில் தவற விட்டு விடுகிறார்கள். யார்கிட்டயாவது ஒரு இஸ்லாமியர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, நாம ஏன் வாழுகிறோம், குறிப்பாக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் அங்கம் வகிப்பதற்கு என்ன காரணம் என்றால் சொல்லி வைத்தாரை போன்று எல்லோரும் ஒரே பதில் அளிப்பார்கள், நான் சொர்க்கம் நுழைய வேண்டும், நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும். இது எனக்காக நான் செய்வது. இது யாருக்காக செய்வதில்லை, அல்லாஹ்வுக்கு செய்யறதில்லை. நான் மார்க்கத்தை கடைபிடிக்கலைன்னா நான் நரகவாசி, நான் மார்க்கத்தை கடைபிடித்தால் நான் சொர்க்கவாசி. என்னை நான் மறுமையில் தற்காத்துக் கொள்வதற்கு மார்க்கத்திற்குள் நுழைந்தேன். ஆனால் மார்க்கத்தில் உழைப்பதற்கு எதற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்திலே நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அதை சில வசனங்கள் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் தன் தூதரை அனுப்பி சத்திய மார்க்கத்தை கொடுத்தது எதற்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் உயர்வை அடைய வேண்டும் என்பதற்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதன் தொடர்ச்சியிலே அடுத்து சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம்.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்கிற இந்த ஜோதியை, இந்த இஸ்லாத்தை தங்கள் நாவுகளால் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கம் என்கிற இந்த ஜோதியை முழுமைப்படுத்துவான், மேலோங்க வைப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. இது மாதிரி பல வசனங்கள் திருமறையிலே அல்லாஹ் பதிய வைக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் இஸ்லாத்தை கொடுத்ததற்கான காரணமே நீ சொர்க்கம் வரணுங்கிறதுக்கு இல்லை, நீ சொர்க்கம் வரணுங்கிறதுக்கு நீ முயற்சி செய். நான் ஏன் இஸ்லாத்தை கொடுத்தேன் தெரியுமா? உலகத்தில் மனிதர்களாக உண்டாக்கிய மார்க்கங்களை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கிய மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு நிகரான சட்டங்களை, அந்த மார்க்கத்துக்கு நிகரான கொள்கைகளை, அந்த மார்க்கத்துக்கு நிகரான சித்தாந்தங்களை உலகமே ஒன்று திரண்டாலும் சரி என் மார்க்கத்தை எவனும் மிகைக்க முடியாது என்று திருமறையிலே அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் ஏன் இஸ்லாத்தை கொடுத்தான்? மனிதன் உண்டாக்குகிற மார்க்கத்தை விட என் மார்க்கம் மேலானது, அதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். நீ என்ன தலையில நின்னாலும், முழு உலகமே இறைவனுக்கு எதிராக நிராகரிப்பு கொள்கைக்கு சென்றாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்வுபடுத்துவான் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். இந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 2810வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் அவர் கேட்கிறார் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அர்-ரஜுலு யுகாத்திலு லில் மக்னம், ஒரு அடியார் கனிமத்து பொருட்களுக்காக வேண்டி யுத்தம் செய்கிறார். ஒரு ரஜுலு யுகாத்திலு லிதிக்ர், ஒரு அடியார் தான் யார் என்று காட்டுவதற்கு யுத்தம் செய்கிறார். ஒரு ரஜுலு யுகாத்திலு லியுரா மகானஹு, ஒரு அடியார் தான் எவ்வளவு பெரிய குலத்தை சார்ந்தவன் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக யுத்தம் செய்கிறார். ஃபமன் ஃபீ சபீலில்லாஹ், இவர்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் உண்மையில் யுத்தம் செய்வது அப்படின்னு கேட்கிறான். கேள்வி புரியுதா? ஒருத்தன் என்ன செய்யறான், இங்க போய் யுத்தத்துல ஈடுபட்டா கனிமத்து கிடைக்கும் அப்படின்னு வரான். ஒருத்தன் என்ன செய்யறான், நான் எவ்வளவு பெரிய வீரன் இன்னைக்கு காட்டுறேன் வர்றா அப்படின்னு வரான். ஒருத்தன் என்ன செய்யறான், நாங்க எவ்வளவு பெரிய படை பட்டாளங்கிறத இன்னைக்கு காட்டுறோம் அப்படின்னு வந்து யுத்தம் செய்கிறான். எல்லாருமே அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள். இவர்களில் யார் உண்மையில் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வது அப்படின்னு ஒரு நபி தோழர் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க யாருமே அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யவில்லைன்னு. யாருமே கிடையாது. பணத்துக்காக வந்தவன், தன்னுடைய வீரத்தை நிரூபிக்க வந்தவன், தன் குலத்தை, தன்னுடைய குல பெருமையை காட்டுவதற்கு வந்தவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவன் இல்லை. அப்ப யார் யுத்தம் செய்பவன்? மன் காத்தல லி தக்கூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை அது மேலோங்க வேண்டும் என்று எவன் யுத்தம் புரிகிறானோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன்தான் உண்மையில் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தில் மார்க்கத்தை கடைபிடிப்பது, நான் கடைபிடிப்பதற்கு தெரியுமா, நான் சொர்க்கம் போகணும். நான் ஏன் மார்க்கத்தை பரப்புகிறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தாருக்கு, இந்த பள்ளியில் வந்திருப்பவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு, என் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏன் பரப்புகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அது மேலோங்க வேண்டும் என்பதற்காக. இன்றைய நாளை வரலாற்றில் நான் ஒரு ஏறத்தாழ 70-75 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு ஜனவரி 30, காந்தியினுடைய நினைவு தினம். மகாத்மா காந்தி இறந்த நாள். மகாத்மா காந்தி இறந்தாருங்கிறது பொய். அப்ப சாகலையா? செத்துட்டார். இறந்தாருன்னு சொல்லக்கூடாது, கொல்லப்பட்டார். எல்லாரும் தான் சாக போறான். நானும் சாவேன், நீங்களும் சாகத்தான் போறீங்க. சாவு வர்றதுங்கிறது இயற்கை. இங்க இயற்கையா வரல, ஒருத்தன் கொண்டிருக்கிறான். கொன்றவன் யார்? அந்த அரசியல் பின்புலத்துக்குள்ள நம்ம பெருசா போக வேண்டியது இல்லை. நாதுராம் விநாயக் கோட்சே என்று சொல்லப்படக்கூடிய RSS பயிற்சி பெற்று அதில் அங்கம் வகித்து வெளியேறுவதை போன்று 10 ஆண்டுக்கு முன்னாடி வெளியே போயாச்சு. வெளியே போற மாதிரி ஒரு நடிப்பு. கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்து திட்டமிட்டு குறிப்பிட்ட இந்த ஜனவரி 30 மாலை 5 மணியில் இந்த பிர்லா மாளிகை என்ற இடத்தில் இருந்து மாலை நேர வழிபாட்டுக்காக வேண்டி காந்தி வருவார் என்று எதிர்பார்த்து 5:17 கரெக்டா துப்பாக்கி எடுக்கிறான், 3 புல்லட்டை இறக்கிறான், போட்டு தள்ளிட்டான். எங்கேயும் ஓடல, சரண்டர் ஆயாச்சு. ஓராண்டு காலம் அந்த கேஸ் ஓடுது.
அவன் ஒப்புக்கொள்கிறான், நான் தான் கொன்னேன், இந்து விரோத போக்கை இந்த காந்தி செய்தார், அதனால் கொன்னேன் என்று அப்பட்டமாக சொல்லி அந்த ஆண்டே நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டான், கொல்லப்பட்டான், மரண தண்டனை கொடுக்கப்பட்டான் இந்த நாதுராம் விநாயக் கோட்சே என்பவன். இது ஞாபகப்படுத்தணும்ல. இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க சுகர் நோய் இருந்துச்சு காந்திக்கு, ஜிலேபி சாப்பிட்டு செத்து போயிட்டாருன்னு மறுபடியும் பதிய வைக்கணுமா இல்லையா? காந்தி சாகர, கொல்லப்பட்டார். இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். கொல்லப்பட்ட உடனே அது பெரிய அமளியாக அந்த இடம் மாறுது. சம்பவ இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இந்திய நாட்டை சார்ந்த ஒருவர், இந்திய நாட்டுக்கு அந்நியரான ஒருவர். இந்திய நாட்டை சார்ந்தவர் யார்? வல்லபாய் பட்டேல் நிற்கிறார். அவர் வந்துட்டார் ஓடி, சுடப்பட்ட உடனே. அதே போன்று மவுண்ட் பேட்டன் பிரபு என்று சொல்லப்படக்கூடிய, அன்றைக்கு அவர் தான் மேயர், அவர் வந்துடுறார். இந்த கூட்டம் அப்படியே அமளி ஆகுது. திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கி சுட்டுட்டான் அப்படின்னு அமளி ஆகுது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கொன்ற கோட்சே இஸ்மாயில் என்று பச்சை குத்தினான், அது போய் அப்படிலாம் பச்சை குத்தல. அவன் பகிரங்கமா சொல்லிட்டான், நான் இந்து தான், இந்து விரோத போக்கை செய்தனால தான் காந்தியை கொன்னேன்ட்டான். அவன் தன்னை முஸ்லிமான ஆக்க பார்க்கல. ஆனா அங்க நடந்த சம்பவம் வேற. கொல்லப்பட்டவுடன் அந்த இடத்தில் கூட்டத்திலிருந்து ஒருத்தன் கத்துறான், ஒரு முஸ்லிம் கொன்று விட்டான் அப்படின்னு கத்துறான். அந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் பிரபு என்ற அந்நிய தேசத்தை சார்ந்தவர் இவர் சொல்றாரு, முட்டாளே, கொன்றவன் ஒரு இந்துங்கிற. சுட்டவன் யாரு? ஒரு இந்து. எங்கேயோ நடக்கிற ஒரு காரியம், அது யாருக்குமோ பிரச்சனையா இருக்கும், அங்காளி பங்காளி பிரச்சனையா இருக்கும். நமக்கு அது தேவை. காந்தியை கொன்ற தவறு, ஒரு நாளும் அதை ஏற்க முடியாது. அது அவங்களுக்குள்ள அங்காளி பிரச்சனை, அப்படிதானே? ஆனா அந்த பிரச்சனை எப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா? இதை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், நீங்கள் இஸ்லாம் வாழணும் நீங்க உழைக்கல, இஸ்லாம் அழியணும்னு ஒரு கூட்டம் உழைச்சுக்கிட்டே இருக்கு. அவன் எப்பண்டா நேரம் கிடைக்குன்னு பாக்குறான். தட்டாருன்னு எதையாவது ஒரு குண்டை போட்டு நம்ம இவ்வளவு நாள் கட்டி எழுப்பி காப்பாத்தி கொண்டு வந்திருப்போம். இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாத மார்க்கம் இல்லை, வெள்ள நிவாரணத்தில் முஸ்லிம்கள் நிற்கிறார்கள், கஜா புயலிலே முஸ்லிம்கள் நிற்கிறார்கள், இரத்த தானத்திலே முஸ்லிம்கள் நிற்கிறார்கள் என்று இந்த மார்க்கத்தின் உயர்வுக்கு நாம் போராடுகிறோம். அவன் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சு முஸ்லிம் தீவிரவாதின்றான். இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் இங்கு வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுவதில்லை. அங்கனே இங்கனே நடக்குது. அவனே தலையில தட்டி மார்க்கம் சொல்லி தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். இஸ்லாமிய பெண்களுக்கு எல்லா விதமான உரிமை இங்கு வழங்கப்படுகிறது. எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும், முஸ்லிம் பெண்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போட்டுருவோம். இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் உழைப்பதில்லை, அவன் உழைச்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு உழைக்கிறான்? இந்த மார்க்கத்தை நாசமாக்க உழைக்கிறான். ஆனா அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், நீ என்னத்த தலைகளை நின்னாலும் சரி, அபூஜஹல் நினைச்சு நடக்கல, ஃபிரௌன் நினைச்சு நடக்கல, ஆது சமுதாயம் சமூது சமுதாயம் நினைச்சு நடக்கல, நீ யாரா? அதெல்லாம் இந்த மார்க்கம் வளர்ந்துரும் அல்லாஹ் சொல்லிட்டான். நாம இந்த மார்க்கம் வளர்வதற்கு என்ன செய்து? இந்த மார்க்கத்தை கட்டி அமைப்பதற்காக வேண்டி நாம் பாடுபட்டது என்ன? இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பல குழுக்களாக இங்கு பிரிந்து கிடக்கிறார்கள். வெவ்வேறு விதமான கூட்டங்கள், அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, நான் சரியானவன் இவன் தவறானவன் என்கிற நிலைப்பாட்டில் 72 அல்ல 720 கூட்டங்களாக மாறிவிட்டது. ஏராளமான பிரிவுகள். இத்தனை பல பிரிவுகளும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனது நோக்கம், அவன் அடிக்கிறான், அவன் கூட சண்டை போடுற இருக்கட்டும், ஏன் நோக்கம்? இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்குதா அல்லது கோஷ்டி தகராறாக இருக்கிறதா? இதை நீங்க சிந்திக்கணுமா வேண்டாமா? அரசியல்களில பல இளைஞர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்த எண்ணுகிறார்கள். அரசியல் ஞானம் இல்லை. என்ன அவன் பார்க்கிறான்னா, எனக்கு சீட்டு கிடைச்சா போதுங்கிறான். சமுதாயம் பாதிக்கப்பட்டு கல்வியில பின்னாடி நிற்கிறது அவனுக்கு தெரியல. முஸ்லிம் சமுதாயத்தில் பல நூற்றுக்கணக்கான பேர் சந்தேக வழக்கில இன்று கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள். 20 வருஷம் ஆயிடுச்சு வெளியே வரல, 25 வருஷம் ஆயிடுச்சு வெளியே வரல. அவர்களை குறித்த கவலை சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இல்லை. 2 சீட்ல நிக்கிறோம், கையை கட்டிக்கிறோம், நாங்க என்னனாலும் சொல்றோம், என்னனாலும் செய்யறோம், யாருனாலும் டேடின்றுவாங்க. எனக்கு 2 வாப்பா இருக்காரு, 3 வாப்பா இருக்காருன்றுவான். எல்லா நேரத்திலும் தன் அரசியலினுடைய தன் லாபத்துக்காக வேண்டி சமுதாயத்தினுடைய வாக்குகளை, சமுதாய மக்களினுடைய உரிமையை, கண்ணியத்தை அடகு வைக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். நீ யோசிச்சு பாருங்க, நீ அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்க வைப்பதற்காக நீ போராடுறியா? உன் போராட்டம் அப்படி இருக்குதா? அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு இங்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதோ இல்லையோ,
எனக்கு இங்க இடஒதுக்கீடு கிடைக்குதோ இல்லையோ, அவ்வளவு ஏன் பாஜகவை ஆளட்டுமே, வரட்டுமே. என் சமுதாயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அவன் சாகறான், நான் சாக மாட்டேனா? அவன் வாங்குற 10 அடியில நான் 4 அடி வாங்க கூடாதா? வரட்டுமே. நான் மார்க்கத்தை கடைபிடித்து இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன செய்தேன்? அதை நாம சிந்திக்கணுமா வேண்டாம்? இது ஒரு பக்கம் இருக்க, இளைஞர்கள் நான் உனக்கு மீச முடிய முளைக்க ஆரம்பிக்கல. என் தலைவன், என் தெய்வம், என் இதய தெய்வம் யாரு தெரியுமா? தலைவனுங்கிறான், தெய்வம்ங்கிறான். ஒரு நடிகனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். அவன் என்னடா செஞ்சான்? உனக்கு ஊடு கட்டி கொடுத்தானா? சோறு போட்டானா? உங்க அம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் நீங்க வைக்கும் போது வந்து பாப்பானா? காசு கொடுப்பானா? ஒண்ணும் கொடுக்க மாட்டான். நீ கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். அவன் லட்சங்களை, கோடிகளை, அதைவிட 100 கோடிகளை சம்பாதித்து இங்க சம்பாதித்தது போதும், அரசியல் என்ன சம்பாதிக்கலான்ட்டு உள்ள வருவான். இந்த நான் தாரங்க ஆசை. மக்களினுடைய உரிமைக்காக என்னைக்காவது கட்டிருப்பானா? தன் சமுதாயத்தை நினைத்து என்றைக்காவது வருத்தப்பட்டிருப்பானா? முஸ்லிம் இளைஞனுடைய பண்பு, பண்பாடு எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா, அவனுக்கு அவனை பத்தியும் கவலை இல்லை, அவன் குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லை, அவன் சமூகத்தை பற்றியும் கவலை இல்லை, இந்த மார்க்கத்தை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றிய கவலை கிடையாது. அவன் இன்றைய நேரத்தில் தன் மனமகிழ்ச்சிக்கு எது பெரிதாக தெரிகிறதோ அதை பெரிதாக, மிக பிரம்மாண்டமாக பார்த்துக் கொண்டு சீரழிகிறான். சமுதாயம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்னை காப்பாற்ற, நான் அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வது இந்த இஸ்லாத்தை காப்பாற்ற. என்ன வச்சுதான் காப்பாற்றப்படணும் அவசியம் இல்லை. உங்களை வைத்துத்தான் இந்த மார்க்கம் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் காப்பாற்றுக பணியில் இருந்தீர்களா இல்லையா? அத அல்லாஹ் கேட்பான். இந்த மார்க்கத்தை கொடுத்தனே ஓ வரைக்கும் வந்துச்சா இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாத்தை விட்டு விட்டு சென்றீர்களா? மௌலவிமார்கள் இன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நிக்கிறது பெரிய ஆச்சரியம். மௌலவி 7 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. சினிமா தவறு, ஹராம்னு பேச வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள் அவன் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி பணம் எடுக்கிறான். இஸ்லாமிய நல்லவனாக காட்டக்கூடிய திரைப்படங்களே சமுதாயத்தில் இல்லை. கோடியில 1 வரும், எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சினிமா நடிகனுக்கோ அவனை போன்ற நபர்களுக்கோ, கூத்தாடிகளுக்கு கொடி தூக்கக்கூடிய இடத்தில் மௌலவிமார்கள். இலக்கு மாறுதா இல்லையா? நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? என் சமுதாயத்துக்கு நீ என்ன தருவேன்னு கேட்கணும், எனக்கு என்ன தருவேன்னு கேட்கணும். இலக்கு மாறுதா இல்லையா? அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்க வைப்பது உன் நோக்கம் இல்லை. அப்படி நோக்கமா இருந்தா நீ கேட்டிருக்கணும். யாரெல்லாம் இந்த தவறுகளை எங்கெல்லாம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் நீ உன்னுடைய கோபத்தை நீ வெளிக்காட்டி இருக்கணும். உன் வார்த்தைகளால், உன் கண்டன குரலால், உன்னுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை ஜனநாயக அடிப்படையிலே வார்த்தைகளால் நீ வெளிப்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? யாருக்குமே அதை பற்றிய கவலை இல்லையே. யோசிச்சு பாருங்க, இந்த மார்க்கத்துக்காக நம்ம போராடுறோம்னு அர்த்தமா? தொப்பியை போட்டுட்டு நோன்பு வச்சுட்டா, இஃப்தாருடைய நிகழ்ச்சியில போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டா, ஹஜ் செய்து விட்டால், ஹாஜியார்னு பேர் வைத்து விட்டால் நாமெல்லாம் இஸ்லாத்துக்காக போராடியது என்று அர்த்தமா? ஒரு கண்ணியம் வேண்டாமா அந்த மார்க்கத்துக்குன்னு? இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற மக்களாகிய நமக்கு ஒரு கண்ணியம் வேண்டாமா? இந்த இஸ்லாத்தை, அதன் சரியான நிலையை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம ஏதோ மக்களாக உருவாக்கிய ஒரு மார்க்கத்தில் இருப்பதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் மக்கள் விழிப்படைய வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நான் விட்டு செல்வேனா மாட்டேன்? மோசமான வார்த்தை எதுவெல்லாம் இஸ்லாம் நாகரிகத்துக்கு விரோதம் என்று சொன்னதோ, எதையெல்லாம் இஸ்லாம் ஒழுக்கத்துக்கு விரோதம் என்று சொன்னதோ, எதையெல்லாம் இஸ்லாம் கொள்கைக்கு விரோதம் என்று சொன்னதோ, அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை செயல்களையும் நியாயம் கற்பிக்கிற காலத்துக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கெல்லாம் இசை ஹராமே கிடையாது. யார்ட்டனாலும் கேளுங்க, ஹராம் இல்லைன்றுவாங்க. பட்டாடை அது ஹராம் இல்லை, தங்கம் ஆண்கள் அணிவது ஹராம் இல்லை, வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவது ஹராம் இல்லை, பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்பது தேவையே இல்லை. டிக்டாக்க போட்டு பெண்கள் ஆடக்கூடிய நிகழ்வு, அந்த செயலி போயிடுச்சு. அந்த செயல் போகலையே.
செயல் தானே போச்சு. செயல் போகலையே, அவன் வேற வேற ரூபத்தை எடுக்கிறான். யூடியூப்ல ஷார்ட்ஸ்ங்கறான், பேஸ்புக்ல ஸ்டோரிங்கறான். வித்தியாசமாக பெண்கள் தங்களை அரைங்குறைமாக நின்று நடனமாடக்கூடிய நிகழ்வு, இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய காரியம். இது மாதிரியான ஷைத்தான்கள் இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாம் போய் சேரும் நினைக்கிறீங்களா? அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? அதை நம்மை தவிர வேற யாரு செய்வா? ஒரு மாற்று மதத்தவன் வந்து செய்வானா? இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும், பிற மக்களுக்கு இந்த பரிசுத்தத்தை எடுத்து சொல்ல வேண்டும். சிந்தனையே வரமாட்டுக்கு. ஓட்டு சீட்டு, உலக ஆதாயம், அதுக்காக குழுக்களை பிரிப்பது. எல்லா சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைந்து இடஒதுக்கீடு கேட்கலாமே, எல்லா சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைந்து சிறைவாசிகளின் விடுதலை பற்றி கேட்கலாமே, இப்போது இருக்கிற அரசு கொடுத்த வாக்குறுதியை கேட்கலாமே. நீங்க கொடுத்தீங்களே, தாங்களே, தரமாட்டேங்கிறீங்களே, ஓட்ட மாத்தி போட்டுட்டு என்ன ஆகும் தெரியுமா? கேட்க முடியுமா? முடியாதா? கேட்கவே மாட்டேன். ஏன்? அவன் இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? சமுதாயம் நான் வாழ்ந்தா போதும். இவன் கட்சியில ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒரு பேச்சுக்கு இஸ்லாமிய கட்சியை நடத்தக்கூடியவர்கள் ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. நீங்க உங்க கட்சிக்கு உனதான் 50 கட்சி இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கு 1,00,000 பேர். இந்த 1,00,000 பேருக்கு உனக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதே அபூர்வம். அந்த ஒருத்தனுக்காண்டி 50 லட்சம் முஸ்லிம்களுடைய உரிமையில கை வைக்கணும். இது அநியாயம் இல்லையா? எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆதாயம் தேவையில்லை, என் சமூகத்தின் நலன் வேண்டும் என்று நீங்கள் நின்றுக்கணுமா இல்லையா? இதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நம்மை நாம் மார்க்க அடிப்படையிலே கட்டமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாம் போய் சேரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், இந்த கல்வி மக்கள்கிட்ட இருந்து போயிரும், மக்கள் இருந்து கல்வி போயிரும். சஹாபாக்கள் சொன்னாங்க, பாருங்க எவ்வளவு பெரிய வீரம் விளைந்த நபித்தோழர்கள் அவர்கள், சத்திய கொள்கையில போராடியவர்கள் அவர்கள். ஆனா அவங்க அடுத்த தலைமுறைக்கு சத்தியத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னாங்க தெரியுமா? எங்கள்கிட்ட ஆட்சி இருக்குல்ல, எப்படி போவோம், விடுவோமா நாங்க? அப்படி சொல்லி இருக்கணும். சொல்லல அவங்க. எங்க கிட்ட அதிகாரம் இருக்குல்லன்னு சொல்லி இருக்கணும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கிறோம், அவர்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பாங்க. கல்வி எப்படி போவோம்? நாங்க மார்க்கத்தை நானும் என் மக்களும் கடைபிடிப்பது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த சமுதாயம் வெற்றி அடைவதற்கான ஒரே வழி. நீங்க பயப்படவே வேண்டாம். இல்ல அவன் பாசிச உள்ள வந்துருவான், அவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, ரப்பு நாடாம உங்க தொண்டைக்குள்ளே அறுபடாது. அல்லாஹ் நீங்கள் கொல்லப்பட்டுதான் மௌத்தாகணும் எழுதிட்டா, நீங்க ஆகாய வழிக்கே சென்றாலும் சரி கொல்லப்பட்டு தான் நீங்கள் சாவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இயற்கை மௌத்தை எழுதிட்டா, முழு உலகமே பாசிச சக்திகளாக மாறினாலும் சரி உங்க உயிர் இயற்கையா தான் போகும், மாறாது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்காகவும் இது இஸ்லாம் இல்லை, நபிக்காக நிக்குமா இஸ்லாம்? நிக்காது. நபிகள் பெருமகனார் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார்களோ என்ற பயம், எல்லா மக்களும் ஓடினார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ரசூல். இந்த முஹம்மது தூதர் தான், இவருக்கு முன்னால் வந்த தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், எனக்கு தூதர் முக்கியம் இல்லைங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு தூதர். அவன் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு தூதர் பெரிய ஆளுங்க, அல்லாஹ் பார்வையில தூதர் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு தூதர், அவ்வளவுதான். நான் எத்தனை தூதர் அனுப்பி இருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். இவர் கொல்லப்படலாம், மௌத்தாகலாம். ஆக்காவிக்கும், நீங்கள் வந்த வழியாக திரும்பி விடுவீர்களா, போய் விடுவீர்களா? நல்லா கேட்கிறோம். போக முடியாது இல்ல, போக கூடாது இல்ல. இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே தூதருக்காகவே இந்த இஸ்லாம் நிக்காது, முஹம்மது நபிக்காகவே இந்த இஸ்லாம் நிக்காது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கு ஆசை இருக்குதோ இஸ்லாத்துல ஏறி பயணிக்கலாம், மறுமையில் அது உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் நீங்கள் தியாகிகளாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படும். வேற எதை செஞ்சு நீங்க அல்லாஹ்ட்ட தியாகி கிடையாது. 10 எம்எல்ஏ வாங்கிட்டீங்க, தியாகி ஆயிருவீங்க அல்லாஹ்ட்ட. சிஎம் சீட்டே கிடைச்சால் நீங்க தியாகி கிடையாது. எப்ப தியாகி தெரியுமா? யா அல்லாஹ், உன் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்குது, என் பதவி போனாலும், பட்டம் போனாலும், பேர் புகழ் போனாலும், என்னுடைய எல்லா காரியங்களும் என்னை விட்டு பறிக்கப்பட்டாலும் சரி, மார்க்கத்தை விட்டு போக மாட்டேன்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்ட யா அல்லாஹ். இவன் தான் தியாகி. இவன் தான் உண்மையில் அல்லாஹ்வின் வார்த்தை மேலோங்க போராடியவன். தன் பதவியை காக்க, புகழை காக்க, பேரை காக்க, பெருமையை காக்க, ஜமாத்தை காக்க நீங்கள் போராடினால் நீங்கள் ஒரு நாளும்
அது அல்லாஹ்வின் வார்த்தை உயர வைப்பதற்கு போராடியவர்கள் அல்ல. இது ஒரு இஸ்லாமியனின் போராட்டம் அல்ல, ஒரு துன்யாவாதியின் போராட்டம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு கூடுதல் தகவலை நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் மார்க்கம் சார்ந்த பணிகள் மட்டும்தான் நமக்கான இலக்கு. யார் எக்கேடு கட்டாலும் அரசியல் ரீதியா நமக்கு அது தேவையில்லை. மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு மார்க்கத்தை கொடுத்துட்டோமா? போன தலைமுறையில் இருந்த மக்களை விட இந்த தலைமுறை மார்க்க விழிப்புணர்வு இருக்குதா? அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கூடுமா? அதை அடித்தளமாக வைத்து மக்கள் மத்தியில இந்த சத்திய பிரச்சாரத்தை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த தௌஹீது கொள்கையை, இந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிற, இதற்கு ஆதரவாளர்களாக இருக்கிற மக்களுக்கு நாம் நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை, இங்கு கிடைக்கிற கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கு பாடுபட்டவர்களுக்கோ போராடியவர்களுக்கோ இங்க எந்த விதமான கண்ணியத்துல பங்கீடே கிடையாது. உங்களால் இந்த ஜமாத் இல்லை, இந்த ஜமாத்தை கொண்டு அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் அவன் மார்க்கத்தை வைத்துத்தான் இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாம்னா எப்படி இருக்கணும், ஜமாத்னா எப்படி இருக்கணும் புரிஞ்சுக்கங்க. சுன்னத்து ஜமாத் அது ஒரு செருப்பு மாதிரி, தௌஹீது ஜமாத் அது இன்னொரு செருப்பு, தப்லீக் ஜமாத் அது இன்னொரு கம்பெனி செருப்பு. அவ்வளவுதான். செருப்பு எதுக்கு தெரியுமா? என் பயணத்தில் கல்லோ முள்ளோ குத்த கூடாதுங்கிறதுக்கு செருப்பு. நாளைக்கு இதே செருப்பு எனக்கு பிரச்சனையா வந்தா கிழிச்சு தூக்கி எறிஞ்சு போட்டு புது செருப்பு வாங்கிட்டு போயிடணும். இஸ்லாம்ங்கிறது செருப்பு மாதிரி கிடையாது, என் உடலில் ஓடுகிற உயிர் மாதிரி. அது என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் மவுத் மையம். நீங்கள் இஸ்லாத்தை எந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும், ஜமாத்தை எந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அது உயர்வு கிடையாது. நாளைக்கே இந்த ஜமாத்தெல்லாம் அழியலாம், புதுசா வேலை இன்னொரு 1000 ஜமாத் உண்டாகலாம். எது நம்மை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வழி நடத்தி செல்கிறதோ அந்த கூட்டத்தோடு இணைந்து நிற்போம். மார்க்கத்தை காக்க, மார்க்கத்தை வளர்க்க நாம் போராடுவோம். அது நாளைக்கே நம் கழுத்தை அறுக்கிற நிலை வந்தால் அதை அறுத்து எறிந்து விட்டு இன்னொரு செருப்பை தேடிக்கொள்வோமே ஒழிய இஸ்லாத்தை மாற்றிக்கொள்ளக் கூடாது. இயக்கத்திற்காக வேண்டி, தன்னுடைய கட்சிக்காக வேண்டி, தன்னுடைய பதவிக்காக வேண்டி உயிரை திறக்கிற இடத்தில் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை கைவிட்டு விடுகிறார்கள். அந்த நிலைக்கு நாம் என்றைக்கும் சென்று விடக்கூடாது. நாளைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் வழிகடலாம். வழிகட்ட காரி துப்பிட்டு இஸ்லாத்தை கடைபிடிச்சு போயிடணும். இவனை பின்னாடிலாம் போக கூடாது. இஸ்லாத் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும், இவர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் தான் இந்த இயக்கம். இல்லைன்னா இவன் யாரு? நமக்கு மார்க்கத்துக்காக பெற்ற தகப்பனுக்கே மதிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். மதிப்புல ஒரு அளவுதான். என் ரப்புக்கு விரோதம் வந்தா வாப்பாக்கு இங்க மதிப்பு கிடையாது, என் ரப்புக்கு விரோதம் வந்தா எங்க பிள்ளைக்கு மதிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்ட பிறகு இயக்கம்ல என்ன? அது நம்முடைய கால் கட்ட விரலில் இருக்கக்கூடிய ரோமத்திற்கு கூட சமம் கிடையாது. இஸ்லாம் தான் நமக்கான வழிபாடு. அது என்றைக்கும் நம்ம இடத்தில் இருந்து யாரும் பிரித்து விட முடியாது. அந்த மார்க்கத்தை, சத்திய நெறியை சரியாக கடைபிடிக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அதை நாம் மக்கள் மத்தியில் நினைவுபடுத்துகிற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக சத்தியத்தில் சங்கமிப்போம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தையும் கண்காட்சி அரங்கங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமக்கான நோக்கம் என்ன? இயக்கத்தை வளர்ப்பதல்ல, இயக்க நாசமா போட்டும் தேவையே கிடையாது. கட்சியை வளர்ப்பதல்ல, நம்மகிட்ட கட்சியும் கிடையாது. எவன் எம்எல்ஏ வந்தா என்ன, வராம நாசமா போன நமக்கு என்ன தேவையில்லை. இந்த மார்க்கத்தை இப்ப 100 பேர் தெரிஞ்சவங்க 150 பேர் தெரிஞ்சுக்கிட்டானா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாம் போச்சா போதும். மக்கள் கதை பேசுறவங்க குர்ஆனை பேசுறாங்களா போதும். மக்கள் நடிகனை புகழ்ந்தவர்கள் நபிகளாரை புகழ்கிறார்களா அது போதும். அதை நோக்கிய ஒரு பொதுக்கூட்டமாக மக்கள் மத்தியில் நாம் பிரச்சாரத்தை செய்து அந்த பொதுக்கூட்டத்தை அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். மார்க்க ரீதியான தகவல்களை அறிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து முஸ்லிம்கள் உலகத்திற்கானவர்கள் அல்ல, ஆகிரத்துக்கானவர்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை பயணங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். எந்த இயக்கங்களில் வேண்டுமானாலும் இருங்கள், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழுங்கள். எந்த இயக்கம் உங்களை குர்ஆன் ஹதீஸில் இருந்து வழிக்கு வழிவகுக்கிறதோ அது இந்த ஜமாத்தாகவே இருந்தாலும் சரி, தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட வேண்டும். இதுதான் ஒரு இஸ்லாமியன் கடைபிடிக்கக்கூடிய நிலைப்பாடு என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்திற்கு முந்தைய வார ஜும்மாவில் நான் பேசும்போது அபூர்வ துவா சம்பந்தமான சில தகவல்களை சொன்னோம். காயல்பட்டினத்தில் அபூர்வ துவா என்ற ஒரு நடைமுறை ரஜப் மாதத்தினுடைய இறுதி அல்லது ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாளில் அபூர்வ துவாக்கள் என்ற ஒரு கலாச்சாரம் நடைபெறுகிறது. இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை. முதலில் கூட்டு துவாக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை.
அபூர்வ துவா பிதாத்தை தாண்டிய ஒரு படி மேலானது, எனவே அதை செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்யற பிரச்சாரத்தை கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக ஜும்மாவில் நாம் பேசியிருந்தோம். அப்ப காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு மௌலவி, அவர் மௌலவியான்னு கூட தெரியாது, அவர் ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று போட்டு நம்ம வரைக்கும் அந்த தகவல் வந்தது. ஒரு சகோதரர் கொண்டு வந்தார், வரீங்களா பேசுவோமா, நம்ம வாதம் பண்ணுவோமா, கூட்டுதுவா உண்டு, நான் குர்ஆனை நான் நிரூபிக்கிறேன், இல்ல நீங்க நிரூபிப்பீங்களா, வச்சுக்குவோம் வாதம். ஒரு வகையில் இந்த சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பேசிய நபர் நம்ம பாராட்டணும். இது வரைக்கும் அடிப்போன்னு சொன்ன ஆட்கள் வாதத்துக்கு வரையான்னு கேட்கறாங்க, பெரிய விஷயம். அடிப்போன்னு சொன்ன ஆட்கள் எப்படி வராங்க, வாதம் பண்ணுவோமா அப்படின்னு வராங்க, நல்ல காரியம். கடந்த அதே அபூர்வ துவா போன வருஷத்துல இந்த அபூர்வ துவா கிடையாது, அது செய்யக்கூடாது, மௌலூது கிடையாதுன்னு பேசும்போது இதே காயல் பண்ணது ஒரு சகோதரர் ஆடியோ போடுறாரு, அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தையே கொடுத்தாலும் நரகம் தான் எங்களுக்கு சொர்க்கம்னாரு. ஆனா அதுக்கு இது பரவாயில்லையே, நரகத்தையே கொடுத்தாலும் நரகம் தான் எங்களுக்கு சொர்க்கம்னு சொன்னதுக்கு வாதம் பண்ணுவோமா அப்படின்னு கூட்டது உண்மையில் ஏற்புடைய ஒரு காரியம். இதை நம்ம கடந்து போயிடலாம், ஆனா கடக்க கூடாது. இதை நம்ம என்ன நினைவுபடுத்தணும் அப்படின்னா, இப்ப போனோம் ஆலிம் சாவை பார்க்கிறோம், சந்திக்கிறோம், குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்ம கூட்டுதுவாக்கு ஆதாரம் இல்லை, நீங்கள் காட்டுகிற ஆதாரங்கள் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி கிடையாது, ஏன்னா 40 வருஷமாவது பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் என்னென்ன ஆதாரங்களை கொண்டு வருவார் என்பது கொண்டு நமக்கு தெரியும். இப்படி பேசிட்டோன்னு வைங்களேன், நாளைக்கு அடுத்த வருஷம் வருவார் ஒரு இன்னொரு ஆலிம் சாப், ஏன்ட்ட வந்திருக்கணும், ஓட ஓட விரட்டி இருப்பேன் பாரு, அவர் சொல்லுவாரா இல்லையா? சரி, அவரையும் சந்திச்சாச்சு 2026ல. அடுத்து இன்னொருத்தர் வருவார், ஏன்ட்ட வந்திருக்கணும், செய்தங்களூர்ல இருந்து ஒரு ஆலிம் சாப் வருவார், ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஒருத்தர் வருவார், ஆத்தூர்ல இருந்து ஒருத்தர் வருவார், வந்துகிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த தலைமுறையில வருவாங்க. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல, வந்துகிட்டே இருக்கிறீங்களா, வர்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, தனித்த ஆள வரக்கூடாது, ஜமாத் லெட்டர் பேடோட வரணும். சுன்னத் வல் ஜமாத்துக்கு ஒரு லெட்டர் பேட் இருக்கா இல்லையா? நம்ம இந்த ஜமாத்தோடு பலமுறை விவாதத்தை சந்திச்சிருக்கிறோம். களியக்காவளி விவாதம் நான் நினைவுபடுத்துறேன். தர்கா வழிபாடு கூடுமா, இறந்தவருக்கு ஆற்றல் உண்டா, குர்ஆனில் எழுத்து பிழைகளா, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமா, மதுகபு உண்டா, குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுமா, முரண்பட்டால் என்ன செய்ய வேண்டும், இத்தனை விவாதம் இந்த சுன்னத் வல் ஜமாத் மக்களோடு நாம் செய்திருக்கிறோம். எல்லாம் பெரும் பெரும் தலைகள், நீங்க பாக்குற ஆள்லாம் கிடையாது, நீங்க பாக்குற ஏபிசிடி ஆலிம்சாக்கள் எல்லாமே பட்டதாரி ஆலிம்சாக்கள், ஆங்கில ரீதியாகவும் தமிழ் ரீதியாகவும் அரபு ரீதியாகவும் பட்டதாரிகளாக இருந்த மார்க்க அறிஞர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இப்ப நாம நினைவுபடுத்தக்கூடியது ஒண்ணுதான், சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற இந்த ஆலிமுக்கு நாம கொடுக்கக்கூடியது லெட்டர் பேட் மூலமா வரணும், ஜமாத்தை அணுகணும். அப்படி அணுகின எந்த ஒரு விவாதத்தையும் ஜமாத் சந்திப்பதற்கு எந்த ஒரு நேரத்தையும் தயக்கம் காட்டினதில்லை. சத்தியத்தை அறிந்து கொள்வோம், நாம தவறாக இருந்தால் நேர்வழி பெறுவோம், நீங்கள் தவறாக இருந்தால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் நமக்கான நிலைப்பாடு. சும்மா ஒருத்தர் வராரு, என்கிட்ட சண்டைக்கு வரியா, நான் பேசுவோமா, குர்ஆன் சேர்ந்து காட்டுவோமா, இப்ப நான் காட்டிட்டேன், அவர் வெளியே போய் என்ன சொல்லுவாரு, ஆதாரமே காட்டலன்றார். அப்படிதான் நடக்கும். மக்கள் மன்றத்தில் உட்காரணும், லைவ் டெலிகாஸ்ட் போடணும், நீங்க என்னென்ன ஆதாரத்தை கூட்டுதுவா காட்டுறீன்னு போடணும். இந்த இருக்கு பாரு குர்ஆன்ல 10 வசனம், இந்த இருக்கு பாரு ஹதீஸ்ல 100 வசனம் ஹதீஸ் அப்படி எடுத்து போடணும். அப்ப அவங்க மொழி தெளிவு, அதுக்கு பதில் தெரியாம முழிக்கணும், மக்கள் அதை பார்க்கணும், அப்பதான் தெளிவு கிடைக்கும். சும்மா ஒரு ஆலிம் செய்வர் வந்துட்டாரு, பத்தியலா கூப்பிட்டு வரல பத்தீங்களா, இது கடந்து போயிருக்கலாம், கூப்பிட்டு வரல பத்தியலா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. அப்ப இதுதான் விவாதங்களை சந்திப்பதற்கான முறை என்பதை நாம் கூடுதலாக நினைவுபடுத்திக் கொண்டு, எந்த ஒரு கொள்கையை நாம் இங்கு முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோமோ, கொள்கை ரீதியாக மசாயல்கள் ரீதியாக அதில் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கிற எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் ஜமாத்தாக அதை அணுகுவார்களே, ஆனால் அதற்கான மார்க்க அறிஞர்களோடு இங்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொள்கை, இதற்கு முன்னால் நீங்கள் தொட தயங்கிய கொள்கையோடு நாங்கள் விவாதம் செஞ்சிருக்கிறோம். காதியானினா யாரும் தெரியுமா, விவாதத்தை சந்தித்திருக்கிறோம். அகல் குர்ஆனை யாரும் தெரியுமா, விவாதத்தை பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவ பைபிளை நீங்க எடுத்து பார்த்திருக்கீங்களா, பைபிள் என்பது இறைவேதம் இல்லைன்னு விவாதத்தை சந்திச்சிருக்கிறோம். யாரோட சந்திக்கல, கடவுளே இல்லைன்னு நார்த்திகனோடு விவாதத்தை சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான தகுதியை இந்த குர்ஆன் ஹதீஸ் கொடுத்திருக்கிறான். எனவே யாராக இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டு இருப்பார்களே ஆனால், அவர்கள் விரும்புவார்களே ஆனால், நம்ம அழைக்கல, அவர்கள் விரும்புவார்களே ஆனால் அவர்கள் ஜமாத்தின் மூலமாகத்தான் இந்த விவாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சும்மா இங்க வந்துட்டு நான் ஆதாரத்தை காட்டுவேன், நான் அபூர்வ துவாக்கு நான் விளக்கம் கொடுப்பேன், அபூர்வ துவாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த ஏழை முட்டியில் அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்களேன், கட்டணுமா இல்லையா? 5 ரூபா தேங்காய் இப்ப எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 400 ரூபா தேங்காவும் மாறுது வித்தியாசமா. ஏழு கொண்டு வந்து நேர்ச்சின்னு கொடுக்குறாங்க, 10 ரூபா தேங்காய், 50 ரூபா தேங்காய், வாழைப்பழம், பூனி என்னத்தையாவது கொடுக்குறாங்க, சேவல் கொடுப்பாங்க, கோழியை கொடுப்பாங்க. சாதாரணமா வாங்கினா 100 ரூபா 200 ரூபா இருக்கிற பொருளா 2000 ரூபா 3000 மாறுது. இப்ப இதுக்கு என்ன ஆதாரம், எதை அடிப்படையில் செய்றீங்க?
சாதாரண தேங்காய் எப்படி அபூர்வ தேங்காய் மாறிச்சு, உங்க துவா மட்டும் அபூர்வமாக்கல, எல்லாத்தையுமே அபூர்வமாக்குறாங்க. எல்லாம் அபூர்வம். ஒருத்தர் ஃபேனை கொடுக்குறாரு, நீங்க அபூர்வ ஃபேனு. ஒருத்தர் நாளைக்கு போனை கொடுப்பாரு, அபூர்வ போனுன்றாங்க. எல்லாத்துக்கும் அபூர்வத்தை சேர்க்கிறாங்க. இது என்ன அடிப்படையில் செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இருந்ததா, நடைமுறையில் இருந்ததா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விவாதம் நாளைக்கு இன்னும் 10 பேர் வரலாம். நீங்கள் அதை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். ஜமாத்தை அணுகினால் தலைமை மூலமா வரணும். உங்களுக்குன்னு ஒரு தலைமை உண்டு இல்ல, எல்லா ஆலிம் பெருமக்களுக்குமான ஒரு தலைமை உண்டு இல்ல, அதனால உங்களுக்கான பிரதிநிதி. அப்படி பிரதிநிதித்துவத்தோடு அவர்கள் மூலமாக நீங்கள் வருவீர்களே ஆனால் எந்த ஒரு கொள்கை அசத்திய கொள்கையாக இருந்தாலும் விவாதத்தின் மூலமாக அதை களம் காண்பதற்கு, அது அசத்தியம்தான் என்பதை போட்டு உடைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையில் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.